இதழில் ஒரு ஓரம் சிரித்தாய் அன்பே, நிஜமா இது போதும் சிரிப்பாய் அன்பே, என் நாடியை சிலிர்க்க வைத்தாய், என் இரவெல்லாம் வெளிச்சம் தந்தாய், என் நான் கர்வம் மறந்தென்று உன் முன்னே பணிய வைத்தாய், என் காதல் புரியலையா உன் நஷ்டம் அன்பே போ, என் கனவு கலைந்தாலும் நீ இருந்தாய் அன்பே போ, நீ தொட்டால் இடமெல்லாம் நிறைகிறது அன்பே போ, நான் போகும் நிமிடங்கள் உனதாகும் அன்பே போ, இது வேண்டாம் அன்பே போ, நிஜம் தேடும் கண்ணே போ, உயிரோடு விளையாட விதி செய்தால் என்பே போ, கனவே கனவே கலைவதேனோ, கரங்கள் ரணமாய் கரைவதேனோ, நினைவே நினைவே கரைவதேனோ, எனது உலகம் உடைவதேனோ, அவளுக்கென புதிதாய் மாறினோம், அவளுக்கென கவிதாய் உளறினோம், அவளுக்கென கடல்கள் தாண்டினோம், அவளுக்கென 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 விழித்தே தூங்கினோம், அவளுக்கென வரிகள் தாங்கினோம், அவளுக்கென வாழ்ந்தே பழகினோம், அவளுக்கென அவளுக்கென அங்கமே உன்னைத்தான் தேடி வந்த நானே, வைரமே ஒரு நாள் வந்து தூக்குவனே, போற போக்கில் ஒரு லுக்க விட்டு என்ன செஞ்சிட்டாளே என்ன செஞ்சிட்டாளே, பாரபட்சம் பார்க்காம கூட வச்சு செஞ்சுட்டாளே, ஃபர்ஸ்ட் லுக்க வச்சு புக்குன்னு தான் ஒன்று வச்சுட்டாளே ஒன்று வச்சுட்டாளே, லவ் புக்கு ஒன்று நெஞ்சுக்குள்ள ஓபன் பண்ணிட்டாளே. அடுத்து அசோக் அவர்கள் கேட்ட காதல் ரோஜாவே. எஸ்பிபி சார், ரஹ்மான் சார் அவரோட ஃபர்ஸ்ட் மூவி. அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கனெக்ட் வித் ரோஜா இஸ், ரோஜா வாஸ், அந்த படம் ரிலீஸ் ஆன போது ஐ வாஸ் 10 days old. அண்ட் ஆஸ் ஐ வாஸ் க்ரோயிங் அப், சின்ன வயசுல அம்மா சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஃபியூ சாங்ஸ் தட் ஐ வில் ஹம் இஸ் சின்ன சின்ன ஆசை. ஒரு வயசு 2 வயசு இருந்தபோது. அண்ட் அப்போ இட் வாஸ் அ கிரேசி சாங் இல்லையா? ஸோ அப்போலேருந்து ஹேவிங் க்ரோன் அப் லிசனிங் டு ரஹ்மான் சார்ஸ் மியூசிக், அவரோட பாட்டை கேட்டாலே ஒரு தனி ஃபீலிங் இருக்கும். அண்ட் பீயிங் அ டை ஹார்ட் ரஹ்மான் சார் ஃபேன், ஒரு சாங்கும் அவர் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு 100 தடவை கேட்பேன். அண்ட் ஒரு தடவை ஒரு புது எலிமெண்ட் கண்ணில் மாட்டோம், ஒரு புது இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு புது லேயர், ஒரு புது சம்திங் நியூ அபவுட் இட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பீயிங் சச் அ பிக் இன்ஸ்பிரேஷன் ரஹ்மான் சார். ஸோ இந்த பாட்டு இருக்காங்க. காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே, கண்ணீர் வழிதடி கண்ணே, காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே, கண்ணீர் வழிதடி கண்ணே, கண்ணுக்குள் நீதான் கண்ணீரில் நீதான், கண்மூடி பார்த்தால் நெஞ்சுக்குள் நீதான், என்னானதோ ஏதானதோ சொல் சொல் தென்றல் என்னை தீண்டினால் சேலை தீண்டும் ஞாபகம், சின்ன பூக்கள் பார்க்கையில் தேகம் பார்த்த ஞாபகம், வெள்ளியோடை பேசினால் சொன்ன வார்த்தை ஞாபகம்,
மேகம் ரெண்டும் சேர்கையில் மோகம் கொண்ட ஞாபகம் வாயில்லாமல் போனார் வார்த்தை இல்லை கண்ணே நீ இல்லாமல் போனார் வாழ்க்கை இல்லை கண்டே முள்ளோடுதான் முத்தங்களா சொல் சொல் தேங்க்யூ. ஸோ இந்த பாட்டு அப்புறம் கணேஷ் பற்றி ஸ்பெசிஃபிக்காக இந்த பாட்டுக்கு ஒன்று சொல்லணும். நான் காலேஜ் வந்து ஃபஸ்ட்டு கல்ச்சுரல்ஸ் அக்னியில் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரா கல்ச்சுரல்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது கணேஷும் பார்ட்டிசிபேட் பண்ணான். பாடும்போது அவன் என்ன விலையை பாடிட்டே இருந்தான். அப்புறம் ரோஜா போனால் மெட்லியில், அப்புறம் திடீர்னு வேற பாட்டு வந்துச்சு. என்னன்னா இந்த பாட்டு அப்படியே ஒரு பிளெண்ட் பண்ணா பாருங்க. தட் வாஸ் சச் அன் அமேசிங் பிளெண்ட். அந்த மாதிரி நான் ஒரு பிளெண்டை பார்த்ததே இல்லை. கணேஷ் அந்த பிளெண்ட் மட்டும் எனக்காக ஒரே ஒரு தடவை. ஓகே. ரோஜா 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 தென்றல் உன்னை தீண்டினா சேலை தீண்டும் ஞாபகம். இப்படிலாம் இருந்தா என்ன பண்றது காலேஜ்ல? எனக்கு பிரைஸே கொடுக்க மாட்டேன்ட்டானுங்க இந்த மாதிரி எல்லாம் பாடினதுக்கு அப்புறம் அக்னில. ஸோ ரொம்ப மாடஸ்டா இருக்கும். அந்த இதை பார்த்துட்டு ஐ ஜஸ்ட் காட் அமேஸ்ட். ஸோ தேங்க்யூ கணேஷ் இந்த பாட்டு பாடினதுக்கு. ஸோ அடுத்த பாட்டு வந்து ரெக்வெஸ்ட் பண்ணது வந்து மோகன்ராஜ் கேட்ட பாட்டு வந்து சச் அ கிளாசிக் சாங் ஆஃப் எஸ்பிபி சார் இளையராஜா சார் காம்பினேஷன், பச்சை மலைப்பூ பாட்டை பற்றி சொல்லணும்னா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஃபர்ஸ்ட் இது. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருக்குமே பிடிச்ச பாட்டு தான் ஆப்வியஸாக இளையராஜா சார் சாங்னால சச் அ கிளாசிக் சாங். ஸோ இந்த பாட்டு நான் வந்து நிறையா ஸ்டேஜில் இப்போ ரீசெண்டாக நான் பாடிட்டு இருக்கேன் இந்த பாட்டை. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் திஸ் சாங் மோகன்ராஜ். ஸோ இந்த பாட்டு உங்களுக்காக. காத்தோடு மலராட கார்குழலாட காதோரம் லோலாக்கு சங்கதி பாட காத்தோடு மலராட கார்குழலாட காதோரம் லோலாக்கு சங்கதி பாட மஞ்சளோ தேகம் கொஞ்ச வரும் மேகம் அஞ்சுகம் தூங்க கொஞ்ச வரும் ராகம் நிலவ வானிலவ நான் புடிச்சு தார விண்ணிலே நூல் புடிச்சு சேல தச்சு தார ஓய் பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேன் குத்தங்குறையேது நீ நந்தவனத்தேரு அழகே பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளிமணி கிளியே கண்ணூரங்கு தூரி தூரி ஹோய் பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேன் குத்தங்குறையேது நீ நந்தவனத்தேரு. ஸோ ஆத்ரேயா கணேஷ் பாடினப்போ உங்களுக்கு இப்போ காலையில் எனக்கு நைட்டு ஆல்ரெடி வந்து தூக்க கலக்கம். ஆனால் பாடணுன்னு அப்படியே எங்கேயோ போயிட்டேன், எலிவேட் ஆகிட்டேன், அப்படியே கீழே இறங்கி வந்திருக்கேன் இப்போ கிரவுண்டுக்கு. தேங்க்யூ ஸோ மச். இப்போ நீங்கள் 2 பேரும் பேசினப்போ காமனாக ஒரு விஷயம் என்ன சொன்னீங்கன்னா ஸ்ருதிலையா ஓகேவா? ஸோ உங்களால இப்போ நீங்கள் இருக்கீங்க, யூ கைஸ் ஆர் லைக் 25+. காலேஜ் வந்தப்போ நீ முன்னாடி சொன்ன மாதிரி கணேஷ் உங்களுக்கு ஐடியாவே இருந்திருக்காது நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு. ஸ்ருதிலையா லிட்டரலி ஷேப் யூ கைஸ்ல, நாட் ஜஸ்ட் ஸ்ருதிலையா, CEG as a whole. So talk more about Shruthilaya, 2 பேரும். அப்சல்யூட்லி. ஸ்ருதிலையான்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ண வேண்டியது எங்க 2 பேரோட குரு அண்ட் பேண்ட் லீடர் ரெக்ஸ் டேவிட் தலைவர். இஃப் ஹி இஸ் வாட்சிங் திஸ் வீடியோ, தேங்க்யூ ஸோ மச் ரெக்ஸ். எங்களை மியூசிஷியன்ஸாக பார்த்து எங்களாலையும் பாட முடியும்னு ரெக்கக்னைஸ் பண்ணி ஒரு காலேஜ் பேண்ட்னா என்ன, பாடுறது தவிர எப்படி எல்லாத்தையோடு பிளெண்ட் பண்ணுறது எல்லாமே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது ரெக்ஸ் தான். இன்ஃபேக்ட் என்னோட ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் காலேஜ் தான் அப்போ ரெக்ஸ் வாஸ் இன் 3rd year. ஹி வாஸ் த ஹெட் ஆஃப் ஸ்ருதிலையா அப்போ. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ கல்ச்சுரல் காம்படிஷன்ஸ்லாம் நான் சும்மா தான் போயிருந்தேன், எதுவுமே பாடுறதுக்குலாம் இல்லை. அதுக்கப்புறம் ஐ திங்க் ஒரு 4 or 5 காம்படிஷன்ஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சந்திரலேகா பாட்டில் வர அந்த 2 லைன் கோரஸ் பாடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அண்ட் அப்போ தட் வாஸ் பிளிஸ்ஃபுல். அந்த 2 லைனை ஒரு 1000 தடவை ஹாஸ்டல் ரூம்ல உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன்.
அது அப்படியே சும்மா பாடிடுறேன். வண்ணே உன் கால் பட்டால் மண்ணும் ஒரு மண்ணல்ல, வெள்ளை பொந்தேகத்தில் வேர்வை துளி ஒப்பல்ல, செந்தாழம் பூவுக்கு முள்ளொன்றும் குறையல்ல, முள்ளொன்று வைத்தாலும். That's how it was. And இந்த 2 லைன் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். அண்ட் ஸ்ருதிலயா பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஃபேமிலி. It's more than being a official college band, competitions போறோம் etc. We're a family. At any given point of time, everyone cares about the other very very genuinely. So என்னோட 4 வருஷம் ஆஃப் காலேஜ் லைஃப்ல ஃபர்ஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ் ரெக்ஸ் அப்போ காலேஜில் இருந்தார். ஹி வாஸ் ஹெடிங் த பேண்ட் அண்ட் ஒரு ஸ்டைல் ஆஃப் மியூசிக் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்னோட 3rd and 4th இயர்ல நான் ஆத்ரேயா எங்க செட்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் we were then part of the band and we took it forward. And in the evolution நடுவுல it shaped us from ஒரு மைக்கு பிடிச்சி எப்படி பாடணும்னு தெரியாத singers to be able to go into a reality show and do pretty well. I mean, and the whole journey completely thanks to Shruthilaya, and met some wonderful musicians. இன்னி வரைக்கும் அவங்களோட recently we've started doing covers again with Rex and Shahrukh and old bandmates. And எப்போ ஒரு மியூசிக் ஒர்க் நாங்கள் பப்ளிஷ் பண்றோம்னா எப்போ பேசினாலும் half the time will be about Shruthilaya conversation. So that's how beautiful it was. True. அது மட்டும் இல்லாமல் மை ஸ்டோரி இஸ் ஆக்சுவலி யூனிக் டூ. நான் வந்து ஃபர்ஸ்ட் அக்னியில் ஆரம்பித்தேன். அக்னிக்கு முன்னாடி ஏசி டெக்ல நடந்த காம்படிஷனில் தான் ஐ ஃபர்ஸ்ட் சாங் அண்ட் ஐ ஃபர்ஸ்ட் மெட் கணேஷ் ஆல்சோ. ஸோ அங்கே நான் பாடி முடிச்சப்புறம் அங்கே வந்து அபிராமி அக்கான்னு இருக்காங்க. அந்த அக்கா ஆக்சுவலி ரெஃபர்ட் மீ டு ரெக்ஸ். அப்போ அந்த ஒரு சிங்கர் இருக்கான்ப்பா இங்கே பாடினா கல்ச்சுரல்ஸ்ல, அவன் சிஇஜி தான், அவன்கிட்ட பேசி பாரு, ஸ்ருதிலயா சேர்த்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அக்னி வாஸ் கம்மிங் அப் ஆஃப்டர் ஏசி டெக்ஸ் காம்படிஷன். கல்ச்சுரல்ஸ் முடிஞ்ச அப்புறம் தே வர் ஸ்டார்டிங். அந்த டைம்ல அக்னில ஐ சாங் ஆஸ் அ பேண்ட், அதாவது இன்ட்ரா பேண்ட் ஃபார்ம் பண்ணி பண்ணுவோம் இல்லையா ஃபர்ஸ்ட் டைம் பேண்ட் காம்படிஷன்ல. அதனால ஐ டென்ட் நோ எனி ஒன் ஃப்ரம் ஸ்ருதிலயா தென். ஸோ அதனால நாங்களே ஒரு பேண்ட் ஃபார்ம் பண்ணி சும்மா பண்ணோம். அதுக்கப்புறம் சோலோ சிங்கிங்லையும் ஐ பார்ட்டிசிபேட்டட். அந்த டைம்ல பேண்டா பண்ணும்போது ஜட்ஜ் ரெக்ஸ் வந்து உட்காந்து, நான் அப்போ ஒருவன் முதலாளி பண்ண பேண்டோட, அப்போ 3 ஓல்ட் பேண்ட்மேட்ஸ் தான் வந்து வேர் த ஜட்ஜஸ், ரெக்ஸ், ராய், பாலாஜி. இந்த 3 பேரும் மியூசிஷியன் பைத்தியம்ஸ். பாலாஜிலாம் ஹைப்பர் லெவல்ல இருப்ப ஒரு மனுஷன் 24/7. ஸோ அந்த அவர்லாம் பார்த்துட்டு ஒருவன் என்னப்பா இப்படி பாடுறான், அவனை உடனே ஸ்ருதிலயால பிடிச்சி போடுன்னு சொல்லிட்டு ஸ்ருதிலயாக்கு அதுக்கப்புறமா ஐ ஸ்டார்டட் கமிங் இன் டு ஸ்ருதிலயா ஸ்லோலி. அப்போ நிறைய கல்ச்சுரல்ஸ் போவோம். நானும் சுத்தி பார்த்துருக்கேன், வேற கல்ச்சுரல்ஸ் போயிடலாம், பாடுறதுக்கு சான்ஸ் கிடைச்சது இல்லை அப்போ அந்த மாதிரி. அப்புறம் ஸ்லோலி ஸ்டார்டட் கெட்டிங் இன் டு த பேண்ட். ஒவ்வொரு ஷோவா வரும். நானும் கணேஷும் பாடிட்டு இருக்கிறதுனால வி யூஸ் டு ஸ்விட்ச். ஒரு கல்ச்சுரல்ஸ் கணேஷ் போவான், ஒரு கல்ச்சுரல்ஸ் நான் போவேன். அப்புறம் வந்து ஒரு கல்ச்சுரல்ஸ் வந்து 2 பேருக்குமே பாட்டு இருக்குங்கிறதுனால 2 பேருமே சேர்ந்து போய் ஒரு கல்ச்சுரல்ஸ் பாடுவோம். அந்த மாதிரிலாம் ஓடிட்டு இருந்த டைம். அண்ட் 3rd, 4th இயர் போது இவாளை பத்தி மட்டும் சொல்லாம ஐ ஹாவ் another set of musicians who are doing so well right now. இப்போ நானு கணேஷ் 3rd, 4th ஃபைனல் இயர் போச்சு. பசந்த்னு ஒரு சாக்ஸோஃபோன் பிளேயர், he is doing really well. He is playing for ரஹ்மான், பென்னி தயால்லாம் இப்போ கரண்டா வாசிச்சுட்டு இருக்காங்க. So he is in Los Angeles. So அந்த பையன் பசந்த். அப்புறம் சதீஷ் இஸ் a guitarist, bass guitarist. He is doing amazing. Shamir is in Came Conservatory இப்போ. Moses drummer. Yeah, Moses. The band was amazing. அப்புறம் ஒமர்னு இன்னொரு சிங்கர், he is ஆமா, அவன் வாயிலேயே மெலடின் வச்சிருப்பான். அதாவது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா சேர்ந்துரும் ஸ்ருதியில. அப்படியே அவன் பாடும்போது எல்லாமே நின்றும் கரெக்டா. He's in New Zealand right now, Omar bhai. Yeah, so நாங்க எல்லாருமே we are actually blessed with a really good band. அதனால தான் எங்களால வந்து we were able to promote ourselves as singers outside. That is the hard fact. அது மட்டும் இல்லாம என்னோட மியூசிக்கல் கெரியர் ஆரம்பிச்சதே was because of CEG and Shruthilaya. Hard அப்படியே டாட் அது. ஏன்னா ரெக்ஸ் referred me to an outside band who actually performed shows. From that band I got introduced to super singers. From that super singers I started performing other shows. From there I started traveling. This is a starting point, starting ground for me. Yeah, and the best part about this is as musicians we have a lot of respect for each other. Inherently enga kitta keta there are 10 things that we'll admire of the other person. And as a band there was never you are better or I am better or nee pannuve. It was never like that. It was collectiva as a band, how do we go and win the competition, enna pananum adukku. If there are 2 singers, onoda strength idu enoda strength iduna, how do we put it together? How do we come up with a performance
that does well. And more than anything, எங்களாலேயே we were able to understand and learn a lot of things. Music production நான் அது வரைக்கும் என்னன்னே தெரியாது. பட் போக போக after that I started getting into music production, and a lot of inspiration was from there. So the whole world knows of College of Engineering Indi as a place where you study well, of course, right? ஆனா ஆர்ட்ஸ் மியூசிக்கு இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வேற எந்த காலேஜுக்கு போயிருந்தாலும் எங்களுக்கு கிடைச்சிருக்காது. எக்ஸ்ட்ரீம்லி ஷுவர் அபவுட் தட் அண்ட் வெரி வெரி கிரேட்ஃபுல். யூ கைஸ் புட் இட் சோ வெல். ரெக்ஸ் டேவிட் மச்சான், இதை பார்த்துட்டு ரெக்ஸ் டேவிட் வந்து ஏன் பேட்ச், ஓகேவா? ஸோ எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் எவ்வளவு பெரிய சிங்கர் வந்தாலும் ரெக்ஸ் அந்த ஸ்டேஜ்ல இருந்தானா எல்லாருமே ரெக்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க. அவன் கிட்டார் வச்சு மேலே ஏறினா டசன்ட் மேட்டர் ஹூ த சிங்கர் இஸ், டசன்ட் மேட்டர் வாட் த பேண்ட் இஸ், எல்லாருமே ரெக்ஸ் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. மச்சான் உன்னோட ஜூனியர்ஸ் வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ட்ரைலர் பார்த்துட்டேன் ரெக்ஸ், எனக்கு தெரியும். ஸோ வந்து இது கண்டிப்பா பார்ப்பான். ஸோ சூப்பரா சொன்னீங்க இல்லையா? ஸோ சிங்கிங் மட்டும் இல்லாம ஸோ அந்த டீம் ஒர்க், அந்த ஹெல்த்தி காம்படிஷன், மற்றவங்களை இது பண்றது, இது எல்லாமே எனக்கு வளர்ந்துச்சு சொல்லிட்டு. ஓகே, ஸோ காலேஜ் முடிச்சு போறப்போ அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் எதுல ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸோ கணேஷ் வந்து உன்னை வந்து விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ல பார்த்துருக்கோம். ஆத்ரேயா உன்னை வந்து ஜெயா டிவி சூப்பர் சிங்கர் அண்ட் வசந்த் டிவில பார்த்துருக்கோம். ஸோ டெல் அபவுட் தட் ஜர்னி ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆத்ரேயா. ஓகே, ஸோ கண்டிப்பாக. ஸோ ஜெயா டிவி சூப்பர் சிங்கருங்கிறத ஐ ஸ்டார்டட் இன் பிட்வீன் காலேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் நானும் கணேஷும் சூப்பர் சிங்கரில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். வி வெண்ட் நாங்கள் 2 பேருமே ஒரே சீசன் போனோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ வாஸ்ன்ட் கரெக்ட். காலேஜ் பங்க் அடிச்சுட்டுலாம் போயிருக்கோம். ப்ரொஃபஸர்ஸ்லாம் பார்த்து இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நானும் கணேஷும் ஒன்னாலாம் சூப்பர் சிங்கர் போனோம். ஒரு ரவுண்ட் தட் வாஸ் அ வெரி க்ரூஷியல் ரவுண்ட். அந்த ரவுண்டில் ஐ காட் எலிமினேட்டட் அண்ட் கணேஷ் காட் த்ரூ. ரியலி ஹாப்பி. ஏன்னா அதுக்கப்புறம் ஐ வென்ட் டு சி கணேஷ் இன் செட்ஸ். அங்கே அவன் பாடும்போதே ஐ யூஸ் டு கம் அண்ட் சி கணேஷ் சிங். ஸோ என்னோட ஜெயா டிவி சூப்பர் சிங்கர் காம்படிஷன் ஆரம்பிச்சது when I was mid college. நான் third year படிக்கும்போது ஆரம்பிச்சது அது. அண்ட் இட் வெண்ட் ஆன் டில் இட் வாஸ் 1 year காம்படிஷன். நான் 4th year முடிக்கும் போது இட் காட் டன். ஸோ அந்த மாதிரி ஒரு காம்படிஷன், நெடுந்தூர பயணம் அப்படிமாங்களே. ஸோ அது அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் போச்சு. ஸோ அதில் என்ன ஹையஸ்ட் ப்ரிப்பரேஷன் பாயிண்ட்ஸ் என்னதுன்னா, it got to me learn lot of new songs. And the director enna, he was so specific about choosing the songs for the singers, not the singers choosing the songs. So adanal I got to know so many new songs. நான் பாடுற பாட்டு மட்டும் இல்லாம கோ கண்டஸ்டன்ஸ் பாடுற பாட்டும் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. எல்லாமே புது பாட்டு. தட் இஸ் த பிக்கஸ்ட் லேர்னிங் தட் யூ கெட். நம்ம பாட்டு மட்டும் தெரியாம வாட் ஆர் த இன்ட்ரிகசிஸ் தட் அதர் சிங்கர்ஸ் ஃபாலோ, தட் இஸ் த பிக்கஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பாயிண்ட் ஃபார் செல்ஃப். ஸோ அந்த மூலியமா தான். அதே மாதிரி வசந்த் சிங்கர் வந்து ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆஃப்டர் காலேஜ் நான் பாடின வசந்த் சிங்கர். தட் வாஸ் அ குவிக் காம்படிஷன். அது ரொம்ப டீடியஸாகவும் இருந்தது. அது ஒரு வேர்ல்ட் கப் காம்படிஷன் மாதிரி. எவ்ரி வீக்கெண்ட் 5-6 வீக்கெண்ட் 7 வீக்கெண்ட்ஸ்ல காம்படிஷனே டன். ஸோ இட் வாஸ் ஸோ வீக் டேஸ் வந்து ஐ யூஸ் டு ஒர்க், வீக்கெண்ட்ஸில் வந்து ஷூட் ஸ்ட்ரெயிட்டாக அந்த மாதிரி முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அந்த மாதிரி ஒரு காம்படிஷன். ஸோ 2 காம்படிஷனுமே வேர் பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்ஸ் டு மை ஸ்டேஜ் ஃபியரை ரிமூவ் பண்ணுறது. காலேஜில் ஃபர்ஸ்ட் இட் காட் மீ கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் எனி ஸ்டேஜ் ஃபியர். இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் வரும்போது ஃபேஸிங் த கேமரா அண்ட் சிங்கிங் அண்ட் ஹவு டு ஆக்சுவலி இமோட் வைல் சிங்கிங், ஹவு டு சிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் ஹூ ஆர் க்ளோஸ் சிட்டிங் நெக்ஸ்ட் டு யூ அண்ட் ஹவு டு டேக் தேர் இம்ப்ரூவ்மெண்ட் பாயிண்ட்ஸ். அதெல்லாம் தான் எனக்கு ஃபுல்லாக கற்றுக் கணேஷ். பியூட்டிஃபுல்லா சொன்ன ஆத்ரேயா. என்னோட சூப்பர் சிங்கர் ஜேர்னி ஸ்டார்டட் என்னோட தேர்ட் இயர் ஆஃப் இன்ஜினியரிங் பண்ணும்போது. இன்னும் கம்ப்ளீட்லி லக். அப்போ ஹாஸ்டல்ல இருந்ததுனால டிவியும் கிடையாதுல்ல நமக்கு. ஸோ இப்படி ஒரு ஷோ நடக்குதுங்கிறதே என்னோட ஃப்ரெண்ட் அவங்க வீட்டில் விஜய் டிவி பார்க்கும்போது ஒரு ஆட் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த இமெயில் ஐடிக்கு நீ உன்னோட ஆடியோ ட்ராக் அமிச்சா ஆடிஷன் பண்ணலாம் எக்ஸெட்ரா சம்திங் லைக் தட். அண்ட் ஸோ சம்ஹவ் சூப்பர் சிங்கருக்குள்ளே போன போது எங்களுக்கு எதுவுமே தெரியல. நாங்கள் இனிஷியல் ஃபர்ஸ்ட் ஃபியூ ரவுண்ட்ஸில் நாங்கள் பாடினது எல்லாமே வாஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் காலேஜில் என்ன பாடுவோமோ அது அப்படியே. ஏன்னா தட் வாஸ் அவர் எக்ஸ்போஜர் அண்ட் தட்ஸ் வாட் வி வர் கான்ஃபிடென்ட் அபவுட் டூயிங். அண்ட் ஐ விவிட்லி ரிமெம்பர் தட் ரவுண்ட் வேர் நாங்கள் ஓஎம்ஆரில் ஒரு ஹோட்டலில் நடந்தது. அந்த திங்க் அபவுட் 4 or 5 rounds into the competition இருந்தபோது இப்போ தான் ஆத்ரேயா and I went through to that round. And அந்த ரவுண்ட் ஏன் நான் மறக்கவே முடியாதுன்னா, ஸோ 5 ஜட்ஜஸ் இருப்பாங்க. அண்ட் இஃப் யூ கெட் 3 greens யூஆர் த்ரூ, இஃப் யூ கெட் 3 reds யூர் அவுட். 4 ஜட்ஜோட ரிசல்ட் வந்து 2-2 இருந்ததுன்னா தென் 5th ரிசல்ட் அவங்க சொல்ல மாட்டாங்க, கடைசி வரைக்கும் வச்சுப்பாங்க. ஆத்ரேயாக்கும் எனக்கும் 2 green 2 red அந்த ரவுண்ட்ல we were both. And I remember we were super tensed. வெளில உட்காந்துட்டு பேசிக்கிட்டே typical விஜய் டிவி மொமெண்ட்.
பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கு ஆத்ரேயா sang பியூட்டிஃபுல்லி. இன்ஃபேக்ட் அன்னைக்கு என்னோட பெட்டரா பாடியிருந்தான். பட் ஃபார் வாட் எவர் ரீசன் ஐ end up getting the green and ended up getting the red. But after that that competition really shaped my life. அதுக்கப்புறம் நிறைய ரவுண்ட்ஸ் போகி அதுக்கப்புறம் டாப் 30 போய் டாப் 20 டாப் 10 அதெல்லாம் போய் அதுக்கப்புறம் வைல்ட் கார்ட் ரவுண்ட்ஸ். இட் வாஸ் அ பிக் ஜேர்னி அபவுட் அ இயர் குள்ள போன ஜேர்னி. அண்ட் அகெயின் Shruthilaya was really instrumental in me going through this competition because ஒரு ஸ்டேஜ் போனதுக்கு அப்புறம் I started taking it more serious, you know. ஏன்னா லாட் அட் ஸ்டேக், நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்ஃபேக்ட் பைக் ஓட்டிட்டு போகும்போது சிக்னல்ல நின்று கேட்பாங்க, தம்பி சூப்பரா பாடினீங்க, அடுத்த வாரம் என்ன பாட போறீங்க. யூனோ தோஸ் கைண்ட் ஆஃப் லவ் தட் யூ கெட் இஸ் இட்ஸ் parallel to none, இல்லையா. அண்ட் அந்த டைம்ல மோஸ்ட் ஆஃப் தி அதர் கண்டெஸ்டன்ட்ஸ் அவங்க வீட்லேருந்து வருவாங்க எக்ஸெட்ரா. ஸோ பேரண்ட்ஸ் சப்போர்ட், அவங்களுக்கு யூனோ அவங்களோட ஃபுட்லேருந்து அவங்களோட ஸ்கெடியூல்ஸ், ப்ராக்டிஸ் ஸ்கெடியூல்ஸ் எல்லாமே இன்டாக்டாக இருக்கும். நம்ம ஹாஸ்டலில் இருப்போம், ப்ளஸ் இன்ஜினியரிங் டிகிரி வேறு போயிட்டு இருக்கு. ஸோ அதுலேயும் யூல் ஹேவ் கிளாஸஸ், யூல் ஹேவ் எக்ஸாம்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தேட். அண்ட் அது தவிர எனக்கு பிகஸ்ட் சப்போர்ட்டாக இருந்தது என்னோட Shruthilaya பேண்ட்மேட்ஸ் தான். எவ்ரி ரவுண்ட் பிஃபோர், இப்போ இன்னொரு 2 days ஷூட் இருக்குன்னா நான் என்ன பாட்டு பாட போறேங்கிறத சொல்லிட்டேன்னா தேல் கம் ப்ரிப்பேர்ட் வித் த கார்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர். அண்ட் மியூசிக் ரூமில் உட்காந்து வில் ப்ராக்டிஸ். அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு 20 தடவை என்னை பாட சொல்லிட்டு சம்டைம்ஸ் அதை ரெக்கார்ட் கூட பண்ணி பார்த்துட்டு ஒரு நியூவான்சஸ்லாம் செக் பண்ணுவோம். That made a big difference because by the time I went up on stage எனக்கு ஆல்ரெடி ஒரு பேண்டோட 10 தடவை வாசிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தட் சேம் சாங் இருக்கு. So you know, by doing that you get a very good command over the song and you can then improvise and sound good. So I think that was my biggest blessing and thank you so much எங்க bandmates க்கு, ஷமீர், சதீஷ், பசந்த், ராகவ் and a lot of them. அவங்க ஹெல்ப் பண்ணதுனால தான் யூனோ we were able to do something in it. And Super Singer journey was a beautiful one. You know, அந்த டைம்ல அது என்னன்னே புரியாது பிகாஸ் ஆல் ஆஃப் அ சடன் ரைட் ஃப்ரம் காலேஜ்ல நார்மலா இருந்த லைஃப்லேருந்து யூல் சடன்லி கோ எவ்ரி வீக் யூல் பி மீட்டிங் சூப்பர் ஸ்டார்ஸ். ஒரு வாரம் சங்கர் மகாதேவன் சார் இருப்பார், ஒரு வாரம் எஸ்பிபி சார் வந்தார், ஒரு தடவை ரஹ்மான் சார் வந்தார். அதெல்லாம் சிங்கின் ஆர்த்துக்குள்ளேயே அந்த டைம் அப்படியே போயிட்டே இருக்கும். யூனோ பிஃபோர் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் ஹேப்பனிங். இன்னைக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்தா அவ்வளோ நாஸ்டாலஜிக்காக இருக்கு. பட் அன்னைக்கு அது யூனோ அது பெருசாக புரியாது. ஸோ my journey was completely thanks to my bandmates and somehow I managed to balance both academics and that. You know, எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரு தடவை செமஸ்டர் எக்ஸாம்லாம் நடுவில் வந்தது. ஸோ காலையில் எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படியே மத்தியானம் ஷூட்டுக்கு போவேன். ஷூட்டில் பெர்மிஷன் வாங்கி ஃபியூ ஹவர்ஸ்க்கு அப்படி somehow I was able to get through that. But that journey was there till my final year. ஸோ another beautiful experience இருந்தது. அண்ட் அந்த ஜேர்னி முடிஞ்சதுக்கு அப்புறம் more than anything we got introduced to a lot of musicians, lot of good talents and the kind of collaborations that you then do. அதுவே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் I was working in Chennai for 2 years and அந்த டைம்ல you know Super Singer T20 ன்னு ஒன்று நடந்தது விஜய் டிவில. So I was there as a part of that too. And அது முடிச்சதுக்கு அப்புறம் we were also it was just a beautiful experience. என்ன நடந்ததுன்னு அப்போ தெரியல. இப்போ if I look back at it, it feels beautiful. But everything happened by chance and that gave me my first playback song for a music director called PC Shivan. And Tottal Thodarumnu 2015 release ஆச்சு ஒரு song and then subsequently a few other songs. So it was a beautiful experience. And Aathreya would also vouch for this. ஒரு playback song release ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 10 சாங்க்கு நாங்கள் போய் ட்ராக் பாடியிருப்போம். அது ஃபைனல் ஆயிருக்காது, இல்லை வேற சிங்கர்ஸ்க்கு போயிருக்கலாம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. பட் த ஹோல் எவ்ரி டைம் வி கெட் அ கால் ஃப்ரம் அ ஸ்டுடியோ, அதில் இருக்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட், அதில் யூனோ இமீடியட்டா கால் வந்த உடனே யூஸ்வலாக கால்ஸ்லாம் நைட் ஒரு 9 மணிக்கு வரும், தம்பி 1/2 hourல வந்துடுறீங்களா அப்படின்ட்டு, ரைட்? அந்த மாதிரி ஒரு நோட்டீஸில் தான் இருக்கும். அண்ட் டக்குன்னு ரெடி ஆகிட்டு யூனோ குவிக்லி டூ 10 minutes ஆஃப் ப்ராக்டிஸ் அண்ட் தென் பைக் எடுத்துட்டு கோ டு த ஸ்டுடியோ and then you go in and அங்க பார்த்தா நாமுத்துக்குமார் சார் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட். இன்னைக்கு திரும்பி பார்த்தேன்னா வாவ் அப்படின்ட்டு இருக்கும். பட் ஆல் தேங்க்ஸ் டு தட் ஜர்னி அண்ட் வி ஜஸ்ட் டுக் இட் பை த ஃப்ளை. அண்ட் மோர் தென் எனி திங் 0ல இருந்த நாங்கள் மேபி ஒரு 10 வரைக்கும் வந்திருக்கோம். we still have another 90 to go, which we're really excited about. It's Kannane. Ashok request பண்ணியிருக்காரு. One of my favorite songs of recent years. You know, ஒரு மேஜிக்கல் சாங் இமான் சார் வருது. இமான் சார் சாங்ஸ் ஹேவ் பீன் வெரி க்ளோஸ் டு அவர் ஹார்ட் பிகாஸ் ஆத்ரேயாக்கும் சரி எனக்கும் சரி we've had an opportunity அவரோட ஸ்டுடியோவில் போய் பேக்கிங் வோக்கல்ஸ் பாடி க்ளோஸாக இன்ட்ராக்ட் பண்ணி யூனோ சின்ன சின்ன மோட்டிவேஷன்ஸ் அவர்கிட்டேருந்து வாங்குறதுக்கு. ஸோ யூனோ இட்ஸ் அ வண்டர்ஃபுல் சாங் டு ஸ்டார்ட் வித்.
தேங்க்யூ இமான் சார் ஃபார் நாட் ஜஸ்ட் அஸ் மோட்டிவேட்டிங் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் சிங்கர்ஸ். இன்னைக்கு வர புது சிங்கர்ஸ் எல்லாருக்குமே ஒரு டெஃபினட் அவென்யூ இருக்குன்னா அது இமான் சார் கிட்ட. அண்ட் தட்ஸ் அ பிளெஸிங் டு ஹேவ் சச் அ கம்போசர் இல்லையா? கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவாய், புன்னான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவாய். நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா. நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா. தண்ணீராய் மேகம் தூரும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா. ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, புன்னான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீ வா. தேங்க்யூ. சூப்பர் கணேஷ், அமேசிங் அமேசிங். ஸோ இந்த பாட்டு ஆக்சுவலாக எடுத்ததுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணதுக்கே ஃபர்ஸ்ட் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இப்போ வந்த சாங்ஸ் ஹிஸ்ட்ரியிலேயே இட்ஸ் கோயிங் டு பி எவர் கிரீன் சாங் ஃபார் ஷுவர். இமான் சார்ஸ் கம்போசிஷன்ல இட்ஸ் கோயிங் டு பி எவர் கிரீன் சாங் கண்டிப்பா. அண்ட் சிட் ஸ்ரீராம் கேட்கவே வேணாம், ஹி இஸ் லிவிங் லைக் 30-40 miles from where I am currently living now. So he is such a talent. What a blessing he has got. Tamil industry ke is such a blessing for now. Yeah. And Filmfare Awards la kuda Rahman sir mentioned about this song when Iman sir won the best song of the year. And அதுவே ஒரு பிளெஸிங். அது கேட்க கூஸ் பம்ப்ஸ் வருது, இப்போ பேசும்போது கூட கூஸ் பம்ப்ஸ் வருது. ஸோ தட்ஸ் ஹவ் பியூட்டிஃபுல் இட் இஸ். ரைட். ஸோ அடுத்த பாட்டு ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க வந்து சுஷ்மா சேகர். பாட்டு வந்து என்ன பாட்டுனா சுந்தரி கண்ணால் ஒரு செய்தின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு கேட்காதவங்க ஆளே இல்லை. எஸ்பிபி சாரே இந்த பாட்டை பற்றி எக்கச்சக்க தடவை சொல்லியிருக்காரு. ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க when it was orchestrated in Mumbai அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி ஒரு கிளாசிக் சாங் இது. நான் சைல்ட்ஹுட்லேருந்தே கேட்டு வளர்ந்த பாட்டு இது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டில் இட்ஸ் நாட் ஷார்ட் ஆஃப் எனிதிங். இந்த பாட்டில் எல்லாமே இருக்கு. எவ்ரி கைண்ட் ஆஃப் டைனமிக்ஸ், மேல் சிங்கர் எஸ்பிபி சார், ஃபீமேல் சிங்கர் அதர் லெஜண்ட் ஜானகி அம்மா, அவங்களோட 2 பேரோட எக்ஸ்ட்ரீம் டைனமிக்ஸ் இதுல காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இட்ஸ் சச் எ கிளாசிக் சாங். எல்லா சிங்கரும் கண்டிப்பா பாடக்கூடிய ஒரு பாட்டு இந்த பாட்டு, சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. ஐ அம் ரியலி ஹானர்ட் டு சிங் திஸ் சாங் டுடே ஃபார் யூ. வாய்மொழிந்த வார்த்தை யாவும் காற்றில் போனால் நியாயமா, பாய் விரித்து பாவை பார்த்த காதல் இன்பம் மாயமா. வாழ் பிடித்து நின்றால் கூட நெஞ்சில் உந்தன் ஊர்வலம், போர்க்களத்தில் சாய்ந்தால் கூட ஜீவன் உன்னை சேர்ந்திடும். தேனிலவு நான் வாழ ஏன் இந்த சோதனை, வானிலவை நீ கேளு கூறுமென் வேதனை. என்னைத்தான் அன்பே மறந்தாயோ, மறப்பேன் என்றே நினைத்தாயோ. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி என்னாள் நல்ல தேதி. நான் உனை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனே. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி என்னாள் நல்ல தேதி. 2 பேருமே சேம் பேட்ச். நீங்க சிஇஜில படிச்சீங்க, நல்லா படிக்கிற பசங்க வேற. ஸோ அப்புறம் வந்து மாஸ்டர்ஸ் பண்ண யூஎஸ் வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் யூ கைஸ் ஹேட் யுவர் ஓன் ப்ரொஃபஷன் இல்லையா?
ஸோ ஒர்க் பண்ணிட்டே நீங்க பாடுறது, கான்சர்ட்ல பாடுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் இதை ப்ரொஃபஷனலா எடுக்கல? ஓகே, திஸ் இஸ் ஆக்சுவலி a very hard question. ஏன் ப்ரொஃபஷனலா எடுக்கலங்கிறது. ஓகே, முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ தேர் லைக் 10 established singer, SPB sir, Yesudas sir, Malaysia Vastuvan sir, Janaki Amma அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கா யூ கேன் கவுண்ட் த நம்பர் ஆஃப் சிங்கர்ஸ் ஹூ ஆர் தேர். ஸோ இப்போ கரண்டா அந்த எக்ஸ்போஷர் கிடைச்சதுக்கு அப்புறம் த காம்படிஷன் இஸ் ஸோ ஹியூஜ், இம்மென்ஸ். ஸோ இப்போ ஒவ்வொரு சீசன்ல வர சூப்பர் சிங்கர்ஸ்க்கும் ஒவ்வொருத்தருமே தே ஹேவ், இப்போ வந்து கார்பன் டேட்டிங் மாதிரி தே ஹேவ் அ லைஃப் பீரியட் ஒவ்வொரு சிங்கர்ஸ்க்குமே அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு பாட்டு நீங்க பாடினாலே தட்ஸ் அ பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட். ஒரு பாட்டு ரிலீஸ் ஆயிட்டாலே அப்பா இவர் ஒரு பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த சினாரியோல. அந்த டைம்ல 1000 பாட்டு 5000 பாட்டுன்னு ஒவ்வொருத்தர் போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகுது, இட்ஸ் சச் அ பிக் திங். ஸோ அந்த காம்படிஷன், தட் காம்படிஷன்ல வந்துட்டு ஐ பர்சனலி டிட் நாட் நோ ஹவு டு சர்வைவ். அந்த சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் எனக்கு எப்படி டெவலப் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஸோ மோர் ஓவர் இப்போ ஒரு பிஹெச்டி பண்ற மாதிரி தான் வச்சுக்கோங்க. 5 years யூ நீட் டு ஹேவ் த பேஷன்ஸ். உங்களுக்கு ரிசல்ட் வரணும், வர வரைக்கும் பேப்பர் போடுற வரைக்கும் எதுவும் தெரியாது. ஸோ அதே மாதிரி வாட் வுட் பி யுவர் கோல் வென் யூ ஸ்டார்ட் பர்சூவிங் மியூசிக் ஃபுல் டைம்? உங்களுக்கு பிளேபேக் சிங்கர் ஆனோன்னு ஒரு கோலா, இல்லை வந்துட்டு ஒரு கம்போசர் ஆனோன்னு கோலா, இல்லாட்டி ப்ரொடக்ஷன் ஃபுல்லா பண்ணணும்னு ஒரு கோலா? யூ நீட் டு செட் யுவர் பாத் எக்ஸாக்ட்லி ஸோ தட் யூ குட் டேக் மியூசிக் ஃபுல் டைம். இப்போ நான் பிளேபேக் சிங்கரா ஆனோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் டைம் மியூசிக் எடுத்தேன்னா யூ ஷுட் பி லைக் ட்ராக் பாடுறதுக்கு யூ ஷுட் ஹேவ் த பேஷன்ஸ். என்னப்பா இது நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டா பிளேபேக் சான்ஸ் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு யூ ஷுட் நெவர் லெட் கோ டவுன் ஆஃப் யுவர் செல்ஃப். ஸோ யூ ஷுட் பி வெயிட்டிங் ஃபார் தி ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ரஹ்மான் சார் வந்து KM கன்சர்வேட்டிவ்ல பாடிட்டு அபே ஜோத்பூக்கர் இருக்காரு. இப்போ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடைச்சிச்சு மூங்கில் தோட்டம் பாடுறதுக்கு. ஹி வாஸ் ஜஸ்ட் அ பேக்கிங் சிங்கர் தேர், கோரஸ் பாடிட்டு இருந்த ஒரு சிங்கர். நவ் ஹி இஸ் டூயிங் கிரேட். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சிங்கர்ஸ்க்கும் தே ஹேவ் தேர் ரைட் டைம். I personally did not know when would my right time be, and I was actually personally paranoid of this stuff. So adanala I did not take music as a full time stuff. So anala music is always a passion. Ipo na vandu paadama illa, I'm still singing, still doing what I like, doing shows, traveling around the world, and then working at the same time, earning my bread and butter every day. So that is what my focus at this point is. ஸோ மியூசிக் பொறுத்த வரைக்கும் இங்கே லோக்கலி தேர்ஸ் கரண்ட்லி டுடே ஆல்சோ இன்னைக்கு ஒரு காம்படிஷன் நடக்குது வேர் ஐம் ஜட்ஜிங் யங் கிட்ஸ். ஸோ தட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி வேர் ஐம் ஓப்பனிங் அப் டு த வேர்ல்ட் தட் தே நோ மீ ஆஸ் அ சிங்கர். ஸோ அது ஒன்று போதும். அது மட்டும் இல்லாமல் when I came to the US, I started my YouTube channel. And the YouTube channel is the biggest way that people around the world can know that you sing. And அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் எங்கேயுமே கிடையாது. ஸோ ரியாலிட்டி ஷோ போனா என்ன, யூ வில் கெட் மோர் வியூஸ் இன் அ ஷார்ட்டர் டைம். இதுல என்ன, யூ நீட் டு ஸ்ட்ரைவ் ஹார்டர் டு கெட் அ லாட் மோர் வியூஸ் இன் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். பட் singer is a singer, and the way they produce stuff and how it listens to the people is what the biggest characteristic for a musician is. So அது பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம வந்துட்டு இங்க லோக்கல் ஷோஸ், இப்போ நான் பேரியால இருக்கிறதுனால பேரியா தமிழ் சங்கம், ஒவ்வொரு தமிழ் சங்கம் folks are actually helping me to grow my musicianship. ஷோஸ் கூப்பிடுறாங்க. இந்த டைம்னால ஐம் டூயிங் அ லாட் ஆஃப் லைவ் பே ஏரியா மக்களுக்கு மட்டும் செப்பரேட்டா, அண்ட் செப்பரேட் ஆர்கனைசேஷன்ஸ் நியூ ஜெர்சில செப்பரேட்டா ஆர்கனைசேஷனுக்கு ஐம் டூயிங் அ லைவ் ஃபார் தம் ஸ்பெசிஃபிக்லி. ஸோ அந்த மாதிரி இண்டிவிஜுவல் குரூப்ஸுக்கு வந்து தே ஆர் ஆக்சுவலி ப்ரொமோட்டிங் சிங்கர்ஸ். ஓகே, சூப்பர் ஆத்ரேயா. ஸோ கணேஷ், அதுல இருந்தே கொஸ்டின் எடுக்கிறேன். ஆக்சுவலி நீங்களே எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கொடுக்குறீங்க. இப்போ ஆத்ரேயா சொன்னால இல்லையா, ஸோ யூடியூப்ல வந்து நாம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய கம்மி சிங்கர்ஸ் இருப்பாங்க, ஆனா அவென்யூஸ் வந்து அதே அளவு கம்மியா இருந்தது. இப்போ வந்து நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க, அது மாதிரி அவென்யூஸும் ஜாஸ்தியா இருக்கு இல்லையா? நீ உனக்கு வந்து மூவி சிங்கிங் தான் போகணும் இல்லைன்னா பாக்கி பண்றதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு உன்னோட டேலண்ட் ஷோகேஸ் பண்ண. ஸோ அந்த மாதிரி என்னென்ன அவென்யூஸ்லாம் இருக்கு? ஸோ அதை ஹவு டு யூ கைஸ் டேக் இட் அப்? Yeah, first thing, I mean, to extend to what Aathreya said, I completely agree with what he said. See, my thing was, அவ்வளோ வருஷம் ஸ்கூலிங்ல நல்லா படிச்சு, கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சு, when we've put in so much effort into that, I wanted my work life and my passion of music to coexist. And அது coexist ஆகும்போது தான் I'm successful in both. If I only do music without work, there'll be too much pressure in that. And if I only work without doing any music, எனக்கு satisfaction இருக்காது. So அது ரெண்டுமே சேர்ந்து நடக்கும்போது தான் I'm able to excel in both. One rubs off on the other, and that's a very important thing. And just like Aathreya said, இன்னைக்கு இருக்கிற scenario-ல, because there is so much of opportunity and avenues to do things, you don't need to take it full time, and yet you can do at least 80% of what a full-time singer does as far as shows and live concerts and music productions are concerned.
இன்னைக்கு எஸ்பெஷலி இந்த லாக்டவுன் பீரியட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் there has been so much of interaction that's going on through Instagram. நான் ஒரு 6 different Instagram channelsக்கு I have done an hour-long live concert over this lockdown period where you have people coming in. ஒரு 100 பேர் வந்து சாங் ரிக்வெஸ்ட் கேட்டு அதை நீங்க பாடி இன்ட்ராக்ட் பண்ணும்போது the kind of satisfaction that you get is unreal, you know. And the best part about it is it's almost live, இல்லையா? நான் பாடும்போது அவங்க கேட்குறாங்க, கமெண்ட் பண்றாங்க, திருப்பியும் பாடுறோம். It's kind of interaction that you have out there is very very satisfying. And so I work for Humana is a healthcare company, and இப்போ என்னோட வீட்டில் I have set up a proper studio, and இது ரொம்ப நாள் கனவு to set up a proper studio. I'll probably take a quick little video snippet of this and send it to you so you can. எல்லாருக்கும் வணக்கம், this is Ganesh here. Welcome to my home studio. என்னோட மெயின் காம்பனன்ட்ஸ் ஆஃப் மை ஸ்டூடியோ பார்த்தீங்கன்னா I have a Rode NT1 microphone, anti-reflective wall patchings, M audio monitor speakers, a MIDI keyboard, and Logic Pro is the interface that I use to record. இந்த மொத்த ஸ்டூடியோவும் approximately 50,000 rupeesல செட்டப் பண்ணலாம். For questions about setting up your home studio, feel free to reach out to me. Thank you. And idhila I'm able to do full-fledged music production that's in the almost as good as what you would do in a studio. And இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு you can collaborate with musicians across the world at will. இன்னைக்கு நைட் ஒரு சாங் முடிவு பண்ணா நாளைக்கு காலையில முடிச்சு ரிலீஸ் பண்ணிடலாம். That's how much of that's how technology is, and that's how much you've grown, இல்லையா? So எனக்கும் in the lockdown period ஆரம்பிச்ச போது I wanted to do something different. I wanted to take bandmates. I wanted to connect with my old bandmates and do covers with musicians across the world. 4-5 musicians சேர்ந்து ப்ராப்பரா ப்ரொடியூஸ் பண்ணி different interpretations of the same song பண்ணி போடணுங்கிறதா என்னோட ஆசை. And I've been able to take that up and do it. I mean, it is a tedious process to connect with everybody and you know, ஒரு சின்ன ஜாமிங் செஷன் மாதிரி வச்சுட்டு என்ன மாதிரி சாங்ஸ் பண்ண போறோம், எங்க எப்படி பிரேக் கொடுக்க போறோம், and ஒரே ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல்ல வந்து சர்க்குலேட் பண்ணிக்கிட்டே இருப்போம், where each person adds their layer and then it finally comes back here and I mix and master it. In fact, நம்ம இந்த Anirudh Medley, that's how it did. நான் music produce பண்ணி send it to Aathreya and our voice எடுத்து அனுப்பி திருப்பியும் mix பண்ணி, that's how we had done it. So இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இன்னைக்கு இருக்கு. 10 years ago நான் காலேஜ் படிச்ச போது this was not there. இந்த ஒரு சாங் ப்ரொஃபஷனலாக ரெக்கார்ட் பண்ணணும்னா நான் ஸ்டூடியோக்கு 500 rupees per hour கொடுத்து தான் பண்ணணும். அன்னைக்கு வீட்டில் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. வேற இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு if you have $500, you can set up your complete studio at home and sound as good as anybody else in the world would. Yeah, so எனக்கு ரெண்டு பேரும் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் பாருங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு ஒரு பெரிய லெஜெண்டரி சிங்கர்ஸ் கூட பாடுறப்ப அனுபவம் கிடைச்சிருக்குல்ல, எஸ்பிபி சாரோ, ஜானகி மேம், அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் யார் கூட பாடினேன் அந்த டைம்ல ஒரு சின்ன பையனா உனக்கு அந்த இது எப்படி அந்த லெட்ஸ் கோ பேக் டு தட் மொமெண்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் அபவுட் தட் மொமெண்ட் அண்ட் அந்த சாங் எங்களுக்கு கொஞ்சம் பாடி காமிக்கணும். ஓ கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்டேஜ் ஏறினது லைட் மியூசிக் வந்து இசைத்துளிர்கள்னு ஒரு ஆர்கெஸ்ட்ரா, எல்லாம் குழந்தைங்க ஆர்கெஸ்ட்ரா அது. ஸோ அப்போ ஆரம்பிச்சது. ஸோ அந்த இசைத்துளிர்கள்ங்கிற பேண்ட்ல எங்களோட ஃபர்ஸ்ட் ஷோ வாஸ் காமராஜ் அரங்கம் இன் சென்னை. அங்க வந்து ஜானகி அம்மா வாஸ் தேர். ஜானகி அம்மா கூட தான் நான் ஃபர்ஸ்ட் பாடினது. ஸோ எத்தனை வயசு அப்போ ஆத்ரேயா? எனக்கு ஐ வாஸ் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஜானகி அம்மா கூட ஒரு சான்ஸ் கிடைச்சது. அவங்க அவார்டு கொடுத்துட்டு போனாங்க அந்த டைம்ல. ஸோ அந்த பாட்டு என்னதுன்னா அந்தி மழை பொழிகிறது. ஸோ அவங்களோட பாட்டு தான். அந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. அந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. இந்திரன் தோட்டத்து முந்திரியே, மன்மத நாட்டுக்கு மந்திரியே. அந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. ஜானகி அம்மா கூட பாடுறது அந்த டைம்ல ஐ டென்ட் ரியலைஸ் இட் மச். பட் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது ஐயோ அவங்க கூட பாடிருக்கேங்கிற லெவலுக்கு ஐ அம் ஜஸ்ட் ஃபீலிங் இட். தட்ஸ் ஆல். வாவ். கணேஷ், எனக்கு என்னோட ரொம்ப ஃபேவரட் அனுபவம் ஆஃப் சிங்கிங் வித் பிளேபேக் சிங்கர் வாஸ் வித் கார்த்திக். இது வந்து சூப்பர் சிங்கர் நடந்துட்டு இருந்த போது அந்த டைம்ல ஒரு ஷோ ஒன்று பாட போயிருந்தேன். அகெயின் அதுவும் காமராஜ் அரங்கத்துல தான். அப்போ கார்த்திக் அண்ட் பேண்ட் ஹேட் பர்ஃபார்ம்ட் அவுட் தேர். அண்ட் நான் இன்னும் ஒரு டீமோட ஒரு சாங் பாடிட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் அதுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னாடி சூப்பர் சிங்கர்ல கார்த்திக் கேம் டு ஜட்ஜ்.
And appo I sang Usure Pogde from Ravan. And he remembered and he said and the song na stage la Kamarajarangamla paadi irundhen paadnapodi he came up to stage and he said let's do it together. That's an experience I'll never forget. And a few lines of that, please. இந்த பூமியில எப்ப வந்து நீ பிறந்த என் புத்திக்குள்ள தீபரிக நீ வதச்ச அடி தேக்கு மரக்காடு பெருசுதான் சின்ன தீக்குச்சி ஒசரோ சிறுசுதான் அடி தேக்கு மரக்காடு பெருசுதான் சின்ன தீக்குச்சி ஒசரோ சிறுசுதான் ஒரு தீக்குச்சி விழுந்து பிடிக்குதடி கர தேக்கு மரக்காடு வெடிக்குதடி உசுர போகுதே உதட்ட நீ கொஞ்சம் சுழிக்கையில. And next song from my side is Narmada request பண்ண முன்பே வா. இந்த சாங் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா நான் ஸ்கூல் படித்து முடிக்கிற டைமில் வந்த ஒரு சாங் இது. அண்ட் அப்போ தான் நரேஷ் ஐயர் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஜெயிக்காம ரஹ்மான் சார் கூப்பிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஸ்ரேயா கோஷாலோட பாட்டு பாடி அது ஒரு that was a dream for all aspiring singers at that time. And இந்த பாட்டு எஸ்பெஷலி நான் லூப்பில் ஒரு 1000 தடவை கேட்டிருப்பேன் அந்த டைமில். அண்ட் ஐ ரிமெம்பர் ஒரு பழைய சோனி வாக்மேன் சிடி இது இருந்துச்சு. அப்போ MP3 கூட கிடையாது, சிடி டிஸ்கில் ஐ திங்க் 700 MBக்கு ஒரு how many ever songs போட முடியும். அண்ட் இந்த சாங்கை போட்டு லூப்பில் கேட்டு such beautiful memories the song brings back. So here it is. நிலவிடம் வாடகை வாங்கி விழி வீட்டினில் குடி வைக்கலாமா? நான் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே தகுமா? தேன்மலை தேக்குக்கு நீதான் உந்தன் தோள்களில் இடம் தரலாமா? நான் சாயும் தோள் மேல் வேறாரும் சாய்ந்தாலே தகுமா? நீரும் செங்கோல சேரும் கலந்தது போலே கலந்தவளா? முன்பே வா என் அன்பே வா, ஊனே வா உயிரே வா, முன்பே வா என் அன்பே வா, பூவாய் நானா கேட்டேன் என்னை நானே, நீயா நெஞ்சம் சொன்னதே, நானா கேட்டேன் என்னை நானே, நீயா நெஞ்சம் சொன்னதே, முன்பே வா என் அன்பே வா, ஊனே வா உயிரே வா, முன்பே வா என் அன்பே வா. Thank you. கிளாஸ். இந்த பாட்டு வந்து கண்டிப்பா இட்ஸ் கல்ச்சுரல் சாங் மெட்டீரியல் தான் இது. ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டு கல்ச்சுரல்ஸ்ல பாடி ஒரு பெரிய பேர் வாங்கக்கூடிய ஒரு பாட்டு ராஜா சார் பாட்டு தான். அகைன் திஸ் இஸ் மன்றம் வந்த தென்றலுக்கு. ஸோ இந்த பாட்டு அகைன் எஸ்பிபி சாரோட கிளாசிக் சாங். இந்த பாட்டுல இல்லாதது எதுவுமே இல்லை. இதுல வந்து அந்த சாக்ஸபோன் பிராஸ்லாம் அப்படியே பிச்சு தெரிக்கும் இந்த பாட்டுல, அந்த மாதிரி ஒரு பாட்டு. ஸோ ரியலி ஹானர்ட் டு சிங் திஸ் சாங் அகைன். தாமரை மேலே நீர்த்துளி போ தலைவனும் தலைவியும் வாழ்வதென்ன, நண்பர்கள் போலே வாழ்வதற்கு மாலையும் மேளமும் தேவையென்ன, சொந்தங்களே இல்லாமல்
பந்த பாசம் கொள்ளாமல் என்னோடு நீ வந்தால் என்னவா? மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே என் அன்பே பூபாலமே கூடாதென்னும் வானம் உண்டோ சொல். மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே என் அன்பே. அண்ட் எஸ்பெஷலி இந்த நம்ம இன்டர்வியூக்காக ஒரு சின்ன ஒரு ட்ரைலர் கொடுத்திருந்தோம். எல்லாருமே சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஐ ஹேவ் டு தேங்க் யூ போத் ஃபார் சென்டிங் தட் வீடியோ. அண்ட் எஸ்பெஷலி கணேஷ், தேங்க்யூ ஸோ மச் அந்த எடிட்காக. ஸோ இப்போ சிங்கிங் மட்டும் இல்லாம வேற என்னென்ன ஸ்கில் செட்ஸ் வந்து ஒரு சிங்கருக்கு தேவை இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல? ஸோ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கார்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு எனக்கு தோன்றது. எஸ்பெஷலி பிகாஸ் நீங்கள் ஒரு பாட்டு பாடும்போது இப்போ நீங்கள் பேண்டோட ஒரு வெர்ஷன் ஒரு கவர் வெர்ஷன் எக்ஸெட்ரா பண்ணுறீங்கிற போது உங்களுக்கு ஒரு சாங்கை கேட்டு கார்டிங்ஸ் புரிஞ்சுதுன்னா தென் நீங்கள் இம்ப்ரோவைஸ் பண்ணுறதுக்கோ நீங்களே உங்கள் மியூசிக்கை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தட்ஸ் அ நெவர் எண்டிங் ப்ராசஸ். இன்ஃபேக்ட் காலேஜ் டேஸில் தான் ஃபஸ்ட்டு ஒரு பேண்ட்னா என்ன, ஒரு பாட்டுக்கு என்ன மாதிரி அவங்க வாசிக்கிறாங்க, ஒரிஜினல்லேருந்து எப்படி கார்ட்ஸை கண்டுபிடிக்கிறாங்க, அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்றாங்க மியூசிக்காங்கிறது புரிய ஆரம்பிச்சது. ஸோ ஐ திங்க் தட்ஸ் பார்ட் ஆஃப் யுவர் செல்ஃப் டிஸ்கவரி ப்ராசஸ். யூ லேர்ன் இட் ஓவர் டைம். இட்ஸ் நாட் சம்திங் தட் ஓவர் நைட் உங்களுக்கு வந்து கற்றுக்க முடியுங்கிறது ஒன்று கிடையாது. யூ லேர்ன் இட் ஓவர் டைம் அண்ட் இட்ஸ் கான்ஸ்டன்ட் லேர்னிங் ப்ராசஸ் தான். ஸோ இதை பத்தி சொல்லு ஆத்ரேயா கணேஷ். எடிட்டிங் வீடியோ நான் 2 பேரோட யூடியூப் வீடியோஸ் பயங்கரம் பார்த்துருக்கேன். இப்ப இந்த இதுக்கே வந்து ஃபர்ஸ்ட் பாடி ஆடியோ அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பண்ணி அனுப்பிச்சிங்க. ஸோ அதுவே எனக்கு அப்பதான் தெரிஞ்சது, ஓகே ஒரே டைம்ல வந்து வீடியோ ஆடியோவும் பண்ண மாட்டீங்க, ஆடியோ தனியா இருக்க அப்படின்ட்டு அப்புறம் வீடியோ பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் பாடிக்கிட்டே ஆடுவாங்களா, மூச்சு வாங்கணும், அது மட்டும் அதே மாதிரி ஹோல் வீடியோ நான் அந்த எடிட் டேபிள் உட்காந்து ஒரு வீடியோ இது பண்றதுக்குள்ளே நாக்கு தள்ளிடும் எனக்கு. ஸோ அந்த எடிட்டிங் வேற என்ன டெக்னிக்கல் ஸ்கில் செட்ஸ் தெரிஞ்சுக்கணும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் வீடியோ நான் போறேன். ஏன்னா ஆடியோ வந்து கணேஷ் இஸ் யூசிங் அ பெட்டர் டூல், ஸோ ஹீ கேன் ஆக்சுவலி டெல் யூ வாட் கைண்ட் ஆஃப் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தட் யூ வுட் நீட் தேர். வீடியோ வந்து ஐ யூஸ் மை ஐஃபோன் கேமரா ஃபர்ஸ்ட்லி. ஐ டோன்ட் இன்வெஸ்ட் சம்திங் வெரி பிக். ஸோ ஒரே ஒரு மொமெண்ட் லென்ஸ்ன்னு ஒன்று இருக்கு, ஒரு சாண்ட்மார்க் லென்ஸ். வாட் தட் டஸ் இஸ் இட் கிவ்ஸ் யூ அ சினிமேட்டிக் ஸ்கோப் ஆஃப் அ வீடியோ. ஸோ இப்போதான் அது ரீசெண்டா ஒன்று ட்ரை பண்ணேன். அது என்னன்னா, இப்போ காதல் வந்ததும் வித்யாசாகர் மேஷப் ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ அதுல வந்து ஐ யூஸ் தட் பர்டிகுலர் லென்ஸ் விச் ஆக்சுவலி ப்ரொஜெக்ட்ஸ் யுவர் வீடியோ இன் அ மோர் ஃபிஷ் ஐ வியூ, ஆஸ் இன் மோர் போர்ட்ரைட்டா வரும். யூ ஹேவ் அ சாஃப்ட்வேர் தட் இஸ் ஆக்சுவலி ஃப்ரீ கால்ட் DaVinci 16. நான் அது ரீசெண்டா தான் எக்ஸ்ப்ளோர். DaVinci 16ங்கிறது they actually give you so much tool capability free. அதாவது ப்ரோ டூல்ஸ் லெவலுக்கு, அதாவது ஃபிலிமிக் ப்ரோ, அடோபி ப்ரோ லெவலுக்கு they actually give you an editing capability. You can do color correction, you can do aspect ratios of your video, you can color grade your video, you can add separate audio files, you can mix and master your audio and video files together. All those capabilities DaVinci 16ங்கிற ஒரு சாஃப்ட்வேர் கொடுக்குது, which is free. DaVinci 16 is free. You can do it on Windows and Mac. You can do it on any device. So அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்கும்போது why don't we use it? So அது இப்பதான் நான் வந்து அதை பத்தி கத்துனேன். I didn't know much about it. எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. I was using iMovies till now. iMovies ல பார்க்கும்போது it's a huge jump. அந்த ஜம்பை வந்து கேப்பபிள் பண்றதுக்கு வந்து யூடியூப்லேயே they are doing tutorials. அப்படியே பார்த்துட்டு இப்போ நான் ஒரு வீடியோ தூக்கி போடுறேன். இப்போ இந்த வீடியோ எனக்கு இந்த இடத்துல தான் கட் பண்ணணும், இந்த இடத்துல அந்த இதை மர்ஜ் பண்ணணும்னா எப்படி, how to cut a video on a split அப்படின்னு பார்த்தோம்னா he just tells you அந்த ஸ்கிரிப்ட்ல வெயி இந்த இடத்துல ஒரு பிளேடு சிம்பிள் இருக்கும், அது அமுக்கு கட்டு முடிஞ்சு. இப்போ கலர் கிரேடிங் எப்படி, இப்போ you don't need to have a technical skill set to actually start editing. எல்லாத்துக்குமே there are resources. Just open it, download the software and start playing around with it. Cool. Super Ganesh. Beautiful சொன்ன ஆத்ரேயா. Yeah, ஆத்ரேயா சொல்ற மாதிரி தான், there are a lot of DIY tools and யூடியூப்ல எல்லா டூலுக்கும் ஒரு 50 டியூட்டோரியல் வீடியோஸ் இருக்கு. ஸோ அண்ட் இன்ஃபேக்ட் நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வீடியோ இருக்கும். ஒயிட் பேலன்ஸ்ல இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்க மைண்ட் வாய்ஸ் எழுதினாலே உங்களுக்கு ஒரு வீடியோ கிடைக்கும் லிட்டரலா. அண்ட்
ஸோ நானும் ஒரு ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ போயிட்டு நம்ம வேற கொஸ்டின் இருக்க மாதிரி. எக்ஸாக்ட்லி அண்ட் நானும் I've heard of the app that Aathreya mentioned and நான் iMoviesல ரொம்ப நாள் பண்ணிட்டு இருந்தேன். ரீசெண்டாக ஃபைனல் கட் ப்ரோ இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த ஸ்டுடியோ வெரி ரீசென்ட்லி தான் இதை நான் செட்டப் பண்ணேன். வி ஜஸ்ட் மூவ்ட் இன் டு அ நியூ பிளேஸ் அண்ட் இதை செட்டப் பண்ணேன். அண்ட் அப்போ தான் ஐ தாட் ஓகே எஃப்சிபியுமே இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணிட்டா இட்ஸ் அ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதுனால தான். ஏன்னா மியூசிக் சாஃப்ட்வேர்ஸுமே நான் ஃபியூ இயர்ஸ் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணேன். I've reaped its benefits. So I thought it's okay. It's worth investing solid-ஆ அது பண்ணுறதுக்குன்னு. As far as music production is concerned, ஃபர்ஸ்ட் வோக்கல்ஸ் எடுக்கும்போது நான் ஜஸ்ட் ஸ்ருதி போட்டு எடுத்துருவேன். ஸோ ஜஸ்ட் ஹேவ் தன்புரா அண்ட் வாய்ஸ் எடுத்துருவேன். மெட்ரோனம் போட்டு டெம்போக்கு வோக்கல்ஸ் எடுத்துட்டு அண்ட் ஒரு 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 ப்ரொடக்ஷன் படி நீங்க போடுறீங்கன்னா there are 4 things that people usually do to your voice editல. Right? And again there is a lot of misconception that editனா நீங்க வாய்ஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றீங்கன்னு. ஆக்சுவலி கிடையாது. எடிட்ல you are only giving the best version of yourself possible. Right? நீங்க ஒன்னும் புதுசா ஆட் பண்ண போறது இல்லை. you're not correcting anything. You are just putting it together so that you give them a good digital experience to listen to. So that's the difference, right? And so ஒரு வோக்கல் ட்ராக்கை எடிட் பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ணும்போது அது எவ்வளோக்கு முடியுமோ கிளீனா ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா when you ensure that you have இப்போ இதுதான் மைக் அப்படின்னா I usually have a rule of being 4 fingers away from my pop filter. This is called a pop filter. Aathreya ஒரு வச்சிருக்காரு. This will prevent sounds from being captured நீங்க பாடும்போது. So usually about 4 fingers away நான் வச்சு ஸோ மீன் அது ஒரு மியூசிஷியனுக்கும் அவங்களோட த்ரோவை பொறுத்து அவங்களோட வோக்கல் குவாலிட்டி ஆர் டிம்பரை பொறுத்து அவங்களுக்கு மாறும். பட் உங்களுக்குன்னு நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர்ல ஒன்று புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் கீப் யூசிங் தட். அண்ட் த பெஸ்ட் பார்ட் அபவுட் இன்வெஸ்டிங் இன் ஆல் ஆஃப் தீஸ் இஸ் இது நிறைய வருஷத்துக்கு வரும். நான் வந்து ஃபர்ஸ்ட் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணது 2012ல இந்தியாவில் இருந்தபோது. அப்போதான் 10 வருஷம் ஆகுது. சூப்பர் சிங்கர் டைம்ல நான் இதை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். சரி இது பண்ணலான்ட்டு. அது ஒரு லாஸ்ட் இயர் வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டா இருந்தது. லாஸ்ட் இயர் தான் நான் திருப்பியும் அப்கிரேட் பண்ணேன். பிகாஸ் ஓகே ஒரு ஃபுல் லைஃப் சைக்கிள் அதை நான் யூஸ் பண்ணியாச்சு. லெட் மீ கோ டு சம்திங் அ லிட்டில் பெட்டர் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணது. ஸோ இது எல்லாமே நிறைய வருஷத்துக்கு வரக்கூடிய விஷயங்கள். ஸோ யூ கேன் இப்போ நீங்க இதை பண்ணணும்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா கோ ஃபார் இட். இதை இன்வெஸ்ட் பண்ணி ப்ராப்பரா பண்றது. ஏன்னா இதோட ROI இஸ் ஆக்சுவலி வெரி வெரி ஹை. நீங்க and as far as music editing is concerned இல்லையா, நீங்க உங்க வாய்ஸ் மட்டும் எடுத்து ஒரு பியானோ லேயரோ ஒரு கார்ட் லேயரோ மட்டும் போட்டு கவர்ஸ் பண்ணும்போது வேற மாதிரி எடிட்டிங். ஒரு 4-5 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீங்க லைவ் எடுத்து இப்போ நான் பண்ணிட்டு இருந்த கவர்ஸ்ல ரெக்ஸ் டேவிட் இந்தியால இருந்து பேஸ் கிட்டார் அனுப்புவாரு. ஷாருக் எங்க பேண்ட்மேட் ஷாருக் அவர் மிஷிகன்ல இருந்து பர்கஷன் வாசிச்சு அனுப்புவாரு. கீபோர்டிஸ்ட் வேற இடத்துல இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி அந்த ஃபைல்ஸ் எல்லாம் நீங்க ஒரே இன்டர்ஃபேஸ்ல ஒரே ப்ராஜெக்ட்ல எடுத்துட்டு வரும்போது அதோட எடிட்டிங் டிஃப்ரெண்டா இருக்கும். இது எல்லாமே நீங்க வந்து யூடியூப்ல போய் கத்துக்கலாம். நீங்க சில ரூல் ஆஃப் தம்ஸ் எல்லாம் இருக்கு. as you was mentioning, ஓகே எடிட் பண்றீங்கன்னா ஓகே 5 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னா எது எந்த பொசிஷன்ல இருக்கணும், எது எந்த ரிலேட்டிவ் லெவல்ஸ்ல இருக்கணும், இது எல்லாமே உங்களுக்கு டியூட்டோரியல்ஸ் அவைலபிளா இருக்கு. there's a lot of இது I use a software called Logic Pro to record, mix and master. And Logic Pro it's an Apple based software. It's a paid software, but it's amazing. And Rahman sir kuda Logic Pro use பண்ணுவார். அவர் ரீசெண்டா கூட இன்ஸ்டாகிராம்ல version 10.5 பத்தி ரிவ்யூஸ் கேட்டிருந்தாரு, which just came up. So more than your tool, more than anything, நீங்க மனசு விட்டு if you give your full heart into doing your content, quality will be brilliant. And it's an incremental process தான். There is no ஓகே நான் ஒரு சாங் பண்றோம் ஒரு இது பண்றோம் இதுக்கு இவ்வளோ ரீச் இருக்கு, அதெல்லாம் செகண்டரி. இன்னும் ஒரு சாங்க்கும் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா? நான் நேற்று பண்ண சாங்க்கும் இன்னைக்கு பண்ண சாங்க்குமே ஹேவ் ஐ பிகம் பெட்டர்? நான் பண்ற மியூசிக்ல ஏதாவது பெட்டரா இருக்கா? எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா? ஹேவ் ஐ டன் சம்திங் லிட்டில் நியூ? நான் சாட்டிஸ்ஃபைடா இருக்கேனா? இந்த பேராமீட்டர்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே நீங்க மியூசிக் பண்ணிக்கிட்டு உங்க யூ போர் யுவர் ஹார்ட் அவுட், யூ வில் நெவர் நோ எந்த சாங் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும்ட்டு. சம்டைம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா உயிரை கொடுத்து நிறைய பாட்டு பண்ணியிருப்போம், ஆனா சும்மா பாடி பண்ற ஒரு சாங் வந்து வைரல் ஆகும். ஸோ அந்த மாதிரி all that is completely not in your hands, but for every work that you do, if you give your 100%, if you just throw in your best, then there's nothing like it. அந்த அந்தாக்ஷரி மாதிரி வந்து if you guys don't mind, we can just do it. ஆமாமா. Yeah, okay. என்னவளே அடி என்னவளே இந்த இதயத்தை தொலைத்து விட்டேன்,
எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன், உந்தன் கால் கொலுசில் அதை தரே. அதை தா. தனியே தன்னந்தனியே நான் காத்து காத்து நின்றேன், நிலமே ஒரு நிலமே உன் பொறுமை வென்று விடுவேன், புரியாதா பேரன்பே, புரியாதா பேரன்பே. ஏ ஆ ஈல ஆத்தங்கர மரமே அரசமர இளையே, ஆழமர கிளையே அதில் உறங்கும் கிளியே, ஓடக்கர உழவு காத்துல ஒருத்தி யாரு இவ வெளிச்சு நிற்கிறா, பருத்தி தாவி வந்து சண்டையிடும் அந்த முகமா, தாவணிக்கு வந்த ஒரு நந்தவனமா, உள்ள சொந்தம் என்ன விட்டு போகா. கா. காவா? கண்டு கொண்டேன் கண்டு கொண்டே காதல் முகம் கண்டு கொண்டே, வீரல் தொடும் தூரத்திலே விண்ணிலவு கண்டு கொண்டே. நினைத்து நினைத்து பார்த்தேன், நெருங்கி விலகி நடந்தேன், உன்னால் தானே நானே வாழ்கிறேன், ஓ உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன், எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் எதற்கு. கா. திருப்பியும் காவா? பெண்ணேன்னு சொன்னா நான் நாளை முடிச்சிருந்தா ஒரு பாட்டு எடுத்தேன். பெண்ணே நான். ஓகே. நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே, அடி நீயும் பெண்தானே, ஓ ஒன்றா இரண்டா காரணம் 100 கேட்டால் சொல்வேனே, நீ கேட்டால் சொல்வேனே, சிறு நதிகளே நதியிடும் கரைகளே, கரை தொடும் நுரைகளே நுரைகளில் லா. முடியுமா? இவள் முகமே மா மா யா மா. தார பூவே பெண் பூவே மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வார. யா. ஏரிக்கர பூங்காத்தே நீ போற வழி தென்கிழக்கோ, தென் வாசமல்லி என்ன தேடி வர தூது சொல்லு, ஏரிக்கர பூங்காற்றே. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபைனல் படாத இன்டர்வியூ வந்துட்டோம். ஸோ எனக்கு வந்து உங்களோட ஒரு மியூசிக் இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க யாரு, ஏன் அவங்க உங்களுக்கு மியூசிக் இன்ஸ்பிரேஷன், அண்ட் ஃபியூச்சர் என்டிவர்ஸ் என்ன, அடுத்து என்ன பண்ண போறாங்க ஆத்ரேயா அண்ட் கணேஷ், ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆத்ரேயா. ஓகே, ஸோ மியூசிக்கல் இன்ஸ்பிரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு பாட்டு கற்றுக்க ஆரம்பிக்கும் போது ஐ ஸ்டார்டட் லுக்கிங் அப் டு ரஹ்மான் சார். அஃப்கோர்ஸ் நான் எல்லாருமே பாடுறாங்களே, ஓ மை காட், நம்மளும் ஏதாவது கற்றுன்னு பாடணும். ஐ வாஸ் பிரிட்டி ஷுவர் தட் ஐ வாண்டட் டு லேர்ன் அண்ட் தென் சிங். ஸோ அதனால ரஹ்மான் சார் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஐடல். அதுக்கப்புறம் வந்து ஹி ஹாஸ் ஆல்வேஸ் பீன் மை ஐடல், இப்போ வரைக்கும் ஹி ஹஸ் பீன் மை ஐடல். அப்புறம் காலேஜ் ஆரம்பிச்சப்பறம் வந்துட்டு ஐ ஸ்டார்டட் லுக்கிங் அப் டு மை பேண்ட் மியூசிஷியன்ஸ் தான் தேவர் மை லைஃப். ஸ்டேஜ்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணோங்கிற பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் வந்து தே ஆக்சுவலி ப்ரமோட்டட் இன் மீ. ஸோ ஐ லுக் அப் டு தெம் ஆல்வேஸ் வித் கம்ப்ளீட் ரெஸ்பெக்ட். 2 things ஐ வாண்ட் டு ஹேப்பன். என்னன்னா ரஹ்மான் சாருக்கு ஒரு பாட்டு பாடணும். ஓகே, ஆசம், கண்டிப்பா நடக்கும். தேங்க்யூ. அடுத்து ரெண்டாவது வந்து ரஹ்மான் சார் வேர்ல்ட் டூர் பேண்ட்ல ஐ வாண்ட் டு ஃபீச்சர். அதுவும் கண்டிப்பா நடக்கும். இது ரெண்டும். ஏன்னா வந்து பிளேபேக் சிங்கிங் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், ஆன் ஸ்டேஜ் சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ரஹ்மான் சாரோட ஸ்டேஜ் ஷோஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க எந்த லெவல்ல இருக்குன்ட்டு. ஸோ ஐ வாண்ட் டு ஃபீச்சர் இன் போத். திஸ் இஸ் மை கோல். சூப்பர், கண்டிப்பா நடக்கும் ஆத்ரேயா. கான்செப்ட் வந்துருவேன், எனக்கு பாஸ் கொடுத்துற முன்னாடி. கணேஷ், சேம் கொஸ்டின், மியூசிக் இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஃபியூச்சர் என்டிவர்ஸ். அஃப்கோர்ஸ் ரஹ்மான் சார். ஏன்னா 92ல அவரோட ஃபர்ஸ்ட் மூவி வந்தது. ஐ வாஸ் பார்ன் இன் 92 அண்ட் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கிரேசி இன்ஸ்பிரேஷன் அவரோட மியூசிக். அண்ட்
அண்ட் ரீசன்ட் டைம்ஸில் சந்தோஷ் நாராயண் சார் இஸ் அ பிக் 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 இன்ஸ்பிரேஷன். எனக்கு அவரோட சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு சாங்லாம் ரஹ்மான் சாருக்கு அடுத்து என்ன பா அப்படின்னு ஆக்குனது அவரோட சாங்ஸ் தான். ஸோ ஃபார் ரஹ்மான் சார் அண்ட் சந்தோஷ் நாராயண் சார் ஐ ரியலி வாண்ட் டு யூனோ ஒரு கோரஸ் பாடுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அவங்கள கண்ணுக்கு முன்னாடி பார்த்து ஒரு 2 minutes ஆஃப் இன்டராக்ஷன், தட்ஸ் ஆல் ஐம். எனக்கு அது ஒரு பெரிய ஆசை, அவங்கள பார்த்து ஒரு 2 minutes இன்டராக்ட் பண்ணி அவங்க கிட்டேருந்து ஏதாவது ஒரு சஜஷன் ஒரு டிப். இதெல்லாம் பாடுறத விட செமையா பேசுறீங்க ரெண்டு பேரும், சூப்பர். இப்போ அகைன் நான் என்னோட இன்டர்வியூ இப்படிதான் டிபிக்கலா முடிப்பேன், ஓகேவா? If you have to look back at your journey and then thank someone or dedicate your success to someone, who is that one person? Aathreya. Parents, of course. They have been supportive in whatever I do. பாடுறேன்னா ஓகே பாடு, போய் பாடு. ராத்திரிலாம் 1 மணிக்கு 2 மணிக்கெலாம் வந்திருக்கேன். அப்பாவே வந்து காலேஜுக்கு வந்து he has come to pick me up. ஸ்ருதிலயா பேண்ட் ப்ராக்டிஸ் வந்து ஒரு நாள் 3 மணி 4 மணிலாம் போச்சு. எங்க அப்பாவே வந்துட்டார், என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லி. வேலம்மாள் ஸ்கூல் ப்ராக்டிஸ்ல ஆமா வந்துட்டு he was sitting and listening. He didn't push me out. ஆத்துக்கு போலான்லாம் he didn't call me. He was just sitting listening to me. எல்லாரும் பேண்ட் எப்படி போயிட்டு இருக்கு முடிச்சுட்டு he appreciated, he made sure he appreciated the entire band and we went back home. So parents is my biggest they are the biggest support I have. I want to thank them for everything. Yep. Super Aathreya. Ganesh, உனக்கு? எனக்கு அகெயின் மை பேரண்ட்ஸ், மை கிராண்ட் பேரண்ட்ஸ் என்னன்னா சென்னையில் இருந்தபோது ஐ வாஸ் லிவிங் வித் தெம் அண்ட் யூனோ அவங்க ஏஜுக்கு என்னை சப்போர்ட் பண்ணி எனக்கு இவ்வளோ கரேஜ் அண்ட் இது எனக்கு எவ்வளோ என்கரேஜ்மெண்ட் கொடுத்ததெல்லாம் சம்திங் எல்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆல்வேஸ் இன்டெப்டட் டு ரெக்ஸ் டேவிட். ஏன்னா காலேஜ் இன்னைக்கு ஒரு மியூசிஷியனாக இஃப் யூ கேன் டூ சம்திங், ஒரு 4 ஸ்டேஜில் போய் பாட முடியும், 4 பேர் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்கன்னா அந்த ஜேர்னியை கிக் ஸ்டார்ட் பண்ணி விட்டது தலைவர் தான். அண்ட் all the musician friends who I've met, who have been with my Shruthilaya bandmates, Aathreya, just all the musicians who have come with, எல்லாருமே have made such an impact. And you know, everyone right from my parents, grandparents to my wife, அவங்க எல்லாருமே எனக்கு biggest inspiration. In fact இன்னைக்கு you know ஒரு ஸ்டூடியோ செட் பண்ணி ஒரு இது ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற போது சம்டைம்ஸ் நம்ம ஒரு ஆசையோட சொல்லிட்டு அதுக்கு ஆக்ஷன் எடுக்காம இருந்துருவோம். பட் டே நீ அதை சொன்ன, அதை பண்ணு அப்படின்னு இன்ஸ்பயர் பண்ணி நம்மளை புஷ் பண்றதுக்கு அவர் சிக்னிஃபிகண்ட் அதர் வில் பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தேங்கிங் எவ்ரிபடி ஹூஸ் பீன் பார்ட் ஆஃப் தட் ஜர்னி. நல்ல வேலை ஒய்ஃப் சொல்லிட்டேன், இல்லைன்னா அடுத்த சாப்பாடு கிடைக்காது. ஓகே கணேஷ், தேங்க்ஸ் ஸோ மச். ஆனா எனக்கு பர்சனலி வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களை. அண்ட் எனக்கு இந்த யூடியூப் இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஹேட் நோ ஐடியா இதுக்கு எவ்வளோ எஃபர்ட் தேவை, நீ பண்ற ஒர்க் இல்லாம எடிட்டிங் அது இது ஏகப்பட்டது. ஓ மை காட். அண்ட் இப்பதான் எனக்கு உங்களோட ஆக்சுவல் அந்த எஃபர்ட் தெரியுது. முன்னாடி இருந்தது அட்மிரேஷன், இப்ப எனக்கு உங்க மேல ரெஸ்பெக்ட் ஜாஸ்தியா இருந்தது. மறுவார்த்தை பேசாதே, மடி மீது நீ தூங்கிடு, இமை போல நான் காக்க கனவாய் நீ மாறிடு, மயில் தோகை போலே விரலுன்னை வருடும், மனப்பாடமாய் உரையாடல் நிகழும், விழி நீரும் வீணாக இமை தாண்ட கூடாதென துளியாக நான் சேர்த்து கடலாக கண்ணானதே, மறந்தாலும் நான் உன்னை நினைக்காத நாளில்லையே, விடிந்தாலும் என் அன்பு ஒரு போதும் பொய்யில்லையே, தொலை தூரம் சென்றாலும் தொடுவானம் என்றாலும் விழியோரம் தானே மறைந்தாய், உயிரோடு முன்பே கலந்தாய், இதழென்னும் மலர் கொண்டு கடிதங்கள் வரைந்தாய், பதில் நானும் தரும் முன்பே கனவாகி கலைந்தாய், பிடிவாதம் பிடி
சினம் தீரும் மடி இழந்தோம் எழு கோலம். இனிமேல் மழைக்காலம் மறுவார்த்தை பேசாதே, மடி மீது நீ தூங்கிடு.